Hi dudes, welcome to Tamil Tech Universe. நம்ம இப்போ பார்க்க போற வீடியோ என்னன்னா SBI பேங்க் டெபாசிட் மிஷினில் போய் எப்படி நம்மளுடைய பணத்தை டெபாசிட் பண்றது அப்படிங்கறத தெளிவாக பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக புரியும். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிரோம். இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் டெக் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா SBI ATM மிஷின்ல ரெண்டு விதமான நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணலாம். ஒன்று கார்டை யூஸ் பண்ணி கேஷ் டெபாசிட் பண்ணலாம், இன்னொரு மெத்தட் கார்டே இல்லாம கார்ட்லெஸ் டெபாசிட்டும் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கார்ட்லெஸ் டெபாசிட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் கார்ட் டெபாசிட் எப்படி பண்றதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ மிஷினில் லெஃப்ட் சைடில் கார்ட்லெஸ் டெபாசிட்டில் காமிக்கிற இடத்தில் அந்த இடத்துல உடனே கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் கண்டினியூ அண்ட் கேன்சல் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதில் உடனே நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் லாங்குவேஜ் அப்படிங்க காமிக்கும். அந்த இடத்துல இங்கிலீஷை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளீஸ் என்டர் யுவர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்கும். உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பிரஸ் இஃப் கரெக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்ததுமே ப்ளீஸ் செலக்ட் அக்கவுண்ட் டைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆகும். அந்த ஆப்ஷனில் சேவிங்ஸ் அந்த பட்டனை உடனே கிளிக் பண்ணுங்கள். சேவிங்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த ப்ளீஸ் என்டர் 11 டிஜிட் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு கேட்கும். அதில் உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை அதில் டைப் செய்யுங்க. டைப் செய்துவிட்டு உங்களுடைய ரைட் சைடில் ப்ளீஸ் இஃப் கரெக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அடுத்தது அந்த அக்கவுண்ட் யாருக்கு பெயரில் இருக்குது அந்த பெயர் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். அது கரெக்டாக இருந்தால் மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எஸ் என்று செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு கீழே டெபாசிட் பண்ணக்கூடிய மணி போட வைக்கக்கூடிய பாக்ஸ் ஓபன் ஆகும். வச்சுட்டு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். இங்கே உள்ளடி வச்சு என்டர் அடிச்சதும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அது வைச்ச அமௌண்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அடுத்த உடனே காமிக்கும். இல்ல இன்னும் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் போடணும் அப்படின்னா ஆட் மோர் கேஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது கரெக்டாக இருக்குன்னா மட்டும் ரைட் சைடில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுமே அப்போ ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். உங்கள் அக்கவுண்டில் டெபாசிட் ஆக ஆரம்பித்திடும். அதுக்கப்புறம் கீழே ரெசிப்ட் வரும். ரெசிப்டை எடுத்துட்டு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வந்ததும் கிளம்பிடலாம். உங்கள் அக்கவுண்டில் கேஷ் டெபாசிட் ஆகிரும். இந்த மாதிரி தான் SBI ATM சென்டர்ல போய் உங்களுடைய கேஷை டெபாசிட் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் தமிழ் டெக் யூனிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.